இந்த விழாவின் முக்கிய பகுதியான பாடல்கள் வெளியீடு. இந்த பாடல்களை உரிமம் பெற்ற திரு நாக் ரவி அவர்கள் வெளியிட கௌரவ விருந்தினர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர இந்த ஒலித்தட்டை வாங்கிக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். உங்கள் பொற்கரங்களால் வாங்கப்பெற்ற இந்த ஒலி வடிவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பாராட்டு பெறும் என்று வேண்டுகிறேன். இப்பொழுது ஒளி கண்ணோட்டத்திற்காக தயாராகவும். மார்கழியில் குளிச்சு பாரு, குளிர் பழகி போகும். மாதவன வாழ்ந்து பாரு, வறுமை பழகி போகும். உப்பில்லாம குடிச்சு பாரு, கஞ்சி பழகி போகும். பாயில்லாம படுத்து பாரு, தூக்கம் பழகி போகும். வறுமையோட இருந்து பாரு, வாழ்வு பழகி போகும். சந்தோஷத்தை வெறுத்து பாரு, சாவு பழகி போகும். மார்கழியில் குளிச்சு பாரு, குளிர் பழகி போகும். மதவன வாழ்ந்து பாரு, வறுமை பழகி போகும். என்னோட சொத்தெல்லாம் தொலைச்சு புட்டேன். இப்போ என் பேரில் உலகத்தையே எழுதிக்கிட்டேன். துறவிக்கு வீடு மன ஏதுமில்லை, ஒரு குருவிக்கு தாசில்தார் தேவையில்லை. சில்லுன்னு காத்து சித்தோட ஊத்து, பசிச்சா கஞ்சி, படுத்தா உறக்கம். போதுமடா 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 சாமி, நான் சொன்னாக்க வலையிடமா சுத்துமடா பூமி. மார்கழியில் குளிச்சு பாரு, குளிர் பழகி போகும். மாதவன வாழ்ந்து பாரு, வறுமை பழகி போகும். காசு பணம் சந்தோஷம் தருவதில்லை,
வைரக்கல்லுக்கு அரிசியோட ருசியும் இல்லை, போதும் என்னும் மனச போல செல்வம் இல்லை, தன் பொண்டாட்டி போல ஒரு தெய்வம் இல்லை. வேப்பமர நிழலு, விசிலடிக்கும் குயிலு, மாட்டு மணி சத்தம், வயசான முத்தம், போதுமடா 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 சாமி. அட என்ன போல சுகமான ஆளிருந்தா காமி. மார்கழியில் குளிச்சு பாரு, குளிர் பழகி போகும். மதவன வாழ்ந்து பாரு, வறுமை பழகி போகும். உப்பில்லாம குடிச்சு பாரு, கஞ்சி பழகி போகும். பாயில்லாம படுத்து பாரு, தூக்கம் பழகி போகும். வறுமையோட இருந்து பாரு, வாழ்வு பழகி போகும். சந்தோஷத்தை வெறுத்து பாரு, சாவு பழகி போகும். தங்கர் பச்சான் அவர்கள் இயக்கிய 9 ரூபாய் நோட்டு என்கின்ற தெளிந்த நீரோடையின் ஒரு குவளை தண்ணீரைத்தான் நீங்கள் பருகிறீர்கள். குற்றால அருவியாக கொற்ற இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ளன, காத்திருப்போம். சிறப்பு விருந்தினர்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கின்றேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவரையும் மேடையை சிறப்பிக்க வேண்டுகின்றேன். சிரமம் பாராது மீண்டும் மேடையை அலங்கரிக்கும் தங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மனிதன் தோன்றியதற்கு முன்பே மரங்களும் தோன்றி மரங்களிலிருந்து பழங்களும் விழுந்து கொண்டுதான் இருந்தன. மனிதர்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஏன் பழம் கீழ்நோக்கி விழுகிறது, ஏன் மேலெழும்பி செல்லவில்லை என்று கேள்வி கேட்டதனால்தான் இன்று விஞ்ஞானம் அசுர வேகத்தில் 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அதேபோல் ஏன் சினிமா அரங்கிற்குள் உருவாக வேண்டும், ஏன் வெளிக்கு செல்லக்கூடாது என்று கேள்வி எழும்பியதால் தான் இன்று தமிழ் சினிமா பல மாறுதல்களை கண்டிருக்கின்றது. ஏன், எதற்கு, எப்படி என்பது என்று கேட்பதனால்தான் தலைவர்கள் உருவாகிறார்கள், விஞ்ஞானிகள் உருவாகிறார்கள், படைப்பாளிகள். தலைமை படைப்பாளி திரு பாரதிராஜா அவர்கள். என் இனிய தமிழ் மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, படத்தின் தயாரிப்பாளர் கணேசன் அவர்களே, தங்கர், ஏனைய கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 பாடல் காட்சிகளை இங்கே பார்க்கும் பொழுது என்னை எரியாமல் எங்கோ பயணப்பட்டு விட்டேன். தங்கர் 9 ரூபாய் நோட்டு பெரும்பாலும் சமீப காலங்களில் இந்த நாவலை படமாக்குறதுங்கிறது, நாவல் படிக்கிற பழக்கமே விட்டு போச்சு. இப்போ அதில் நாவல் படமாக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வாழ்க்கையை சொன்னதான் நாவல்கள். எல்லா நாவலாசிலும் வாழ்க்கை பிரமாதமாக சொல்லுவார். சினிமாவை மட்டும் சொல்லும். சினிமாவில் வாழ்க்கையை சொல்ல முயன்றிருக்கிறது இந்த 9 ரூபாய் நோட்டு தெரிகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நமது அடையாளங்களை மீண்டும் நாமே நமது கலைகளின் மூலம் மீட்டெடுப்பதான் நமது கடமை. இது ஒன்றுக்கே தங்கர் பச்சனை பாராட்டு.
நான் கூட யோசிப்பேன் 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் போன கிராமங்கள் வேறு, நான் வளர்ந்த கிராமங்கள் வேறு. அடையாளங்களை தொலைச்சிட்டோம் ரொம்ப. இப்போ நான் 16 வெள்ளி படம் எடுத்தேன்னா என்ன அந்த பாவாடை தாவணி விட்டு படம் எடுத்திருக்கான்னு சொல்லுவோம். பாவாடை தாவணி என்பதே மறந்து போய்விட்டது. ஏன்னா செல்வார் கமிஸ் எங்கேயோ இருந்து வந்த நாகரிகங்கள். ஸோ நமது அடையாளங்கள் துன்பங்கள் ரொம்ப மறைஞ்சு வச்சு இதை மாதிரி சில பதிவுகளில் தான் இதை பார்க்க முடியும். அதற்காகவே தங்கர் பகவச்சனை நம்ம பாராட்டணும். பெரும்பாலும் படங்களில் எனக்கு இந்த சவுத் ஆர்காடு இது கொஞ்சம் எனக்கு என்னுடைய பூமி கொஞ்சம் வறட்சியான பூமி. அது கருத்தமாக கிழக்குச்சிம்மை இந்த ட்ரை லேண்ட்ஸ். இவங்களது ட்ரை லேண்ட் தான், வாழ்க்கை ஒரே மாதிரி தான், பின்புலங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். இது முந்திரி காடு, அது இந்த சவுத் ஆர்காடு. நேட்டிவிட்டியை அழகாக சொல்கிறது மட்டும் இல்லை, அர்த்தத்தோடு சொல்லணும். எப்பவுமே கொஞ்சம் ஆழமாகவும் சொல்லணும். தங்கர் பச்சன் அழகாகவும் அர்த்தத்தோடும் ஆழமாகவுமே சொல்லியிருக்கணும். ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ஒரு வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பார்த்தோன்னு புரிஞ்சு போச்சு. சத்யராஜா நான் எத்தனையோ பரிமாணங்களில் பார்த்துருக்கேன். அது லுல்லு பாட்டுன்னே முதல்ல கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வேதம் புரியுது இந்த படங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா அது சர்வைவல், பரிணாம வளர்ச்சி. அது சர்வைவலுக்காண்டி சிலதை பண்ணுறது. ஆனால் அந்த சத்யராஜுக்குள் எவ்வளவு ஒரு பொட்டன்ஷியாலிட்டி புதைந்திருக்கிறது என்பதை சமீபகாலமாக நிரூபித்துட்டு இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம். இப்போ பெரியாரா நடித்தது ஒரு பெரிய விஷயம். சரித்திர அந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய முத்திரை அது. இப்போ நான் இதை முழு படம் பார்க்கவில்லையே தவிர சில பொறிகளில் சில துளிகளில் சத்யராஜனுடைய இன்னொரு பரிமாணம் தெரிகிறது. மிக அற்புதம். அர்ச்சனா ஆல்ரெடி ப்ரூவ்டு ஆர்டிஸ்ட் ஊர்வசி. பட் சத்யராஜுக்கு இது ஒரு புதிய பரிமாணம். ரொம்ப அழகாக சின்ன சின்ன பாவங்களை அந்த பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. மாடு வளர்த்தா சாணி மிச்சம், கோழி வளர்த்தா முட்டை மிச்சம், புள்ள பெற்றா கோணம்தான் மிச்சம். இது ரொம்ப அற்புதம். அது இந்த ஒரு கவிஞனால் மட்டும்தான் எழுத முடியும். நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாடல் வரிகளும் சரி நெகிழ்வும் சரி, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். சினிமா பாடல்களில் நெகிழ்வையும் அர்த்தங்களையும் ரொம்ப பரத்வாஜ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா தெளிவாக இருக்கு, ரொம்ப ஆழமாக அர்த்தமாக இருக்கு. 3 பாடல் கேட்டேன், ரொம்ப நிகழ்ச்சியாகி போயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு பதில் சொல்ல தெரியல. தங்கர் ஒரு நல்ல கலைஞன், உணர்ச்சி பூர்வமானவன், கொஞ்சம் பேச்சு அதிகம் என்ன மாதிரியே. அப்புறம் யோசித்து பார்த்தேன், சரக்கு இருக்கு பேசுகிறான் என்ன தப்பு அப்படின்னு. வித்தை கர்வம் என்று ஒன்று உண்டு. எப்பவுமே ஒரு வித்தையாளிக்கு ஒரு கர்வம் வேண்டும். அதில் நம்மளை தூக்கி தொடச்சி கீழே போட்டுருவோம். அந்த கர்வம் தங்கர் பச்சனுக்கு இருக்குது. தன்னம்பிக்கை, அது கர்வம் இன்னும் தன்னம்பிக்கை என்று மைக்கை பிடிச்சான்னா கட்டான்னு பின்னி எடுத்துடுவான். இந்த மண் மக்கள் உணர்வு நம்ம இல்லாதவங்க கூட கிளப்பி விட்டுருவோம். ஒரு அற்புதமான எழுத்தாளன், ஒரு அற்புதமான இலக்கியவாதி, அற்புதமான ஒளிப்பதிவாளன், ஒரு அற்புதமான இயக்குனர், நல்ல கதை சொல்லி. கதை சொல்லுவதற்கு கூட மாடர்ன் டெக்னிக்ஸ் எவ்வளோ வந்திருக்கலாம். கொஞ்சம் ஈரத்தோட ஈரப்பசையோட கதை சொல்ல தெரியும். மிஷினரியாக சொல்கிறதுங்கிறது வேறு. அதில் தங்கர் பச்சன் கொஞ்சம் ரத்தம் சதயமாக கதை சொல்லக்கூடிய ஒரு கதையாளி. நல்ல கலைஞர் பெருமக்கள் நாம் இருக்காங்க. நாசர் நல்ல படைப்பாளிகள் உள்ளே இருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. சில நேரங்கள் இந்த மாதிரி விழாக்களுக்கு வருவது கொஞ்சம் நம்ம தூங்கினா கூட தட்டி எழுப்புறதுக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்ட மயக்கத்தில் கொஞ்சம் மயங்கிடுவோம் சில நேரத்தில். அது மாதிரி கலைஞர்கள் கூட சில நேரங்களில் தொய்வு ஏற்படும். அந்த தொய்வை தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் இத்தகைய படங்களும் விழாக்களும் வேண்டும். என்னை மறுபடியும் தட்டி எழுப்பி இருக்கிறது இந்த படம். மணிரத்னம்லாம் இப்போ விழாவுக்கு வர்றதுங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். சமீப காலமாக ஏன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்குது.
கலைஞர்கள் நேசிக்க வேண்டும். அப்போ தான் ஒரு இறுக்கமாக இருக்கும். ஸோ நல்ல கலைஞர்கள், நல்ல படைப்பாளிகளை இனம் கண்டு மேடைக்கு அழைத்திருக்கின்றீர்கள். நல்ல படைப்பைத்தான் கொடுத்துருக்கீங்க. இதனுடைய தயாரிப்பாளருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் சொன்னார், எனக்கு எதுவுமே பழக்கம் கிடையாது, ஆரம்பத்திலிருந்து அவர் தான் முடிவு வரைக்கும் தங்கர் பச்சன் தான். நல்ல வேலை, பழகிருந்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிருப்பீங்க. ஏன்னா எனக்கு 16 வயதில் ஒரு ஆள் இதே மாதிரி தெரியாமல் வந்தார். ஒன்றுமே தெரியாது, நீ தான் பொறுப்புன்னாரு. அதனால தான் 16 வயதில் வந்துச்சு. அதனால் தங்கர் பச்சன் இந்த படத்துக்கு இவர் ஓகே, அடுத்த படம் எப்படி பண்ணுவாங்க யோசிக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ப்ரொடியூசர் அண்டு இயக்குனர், இதனுடைய கலைஞர் பெருமக்கள், இதில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறுகிறேன். செழிப்பான இதுபோன்று ஈரமான படங்கள் வருவது தான் மறுபடியும் நம்மை ஒரு இனம் கண்டுகொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே அழுத்தமாக ஊன்றியிருந்தாலும் ஆழமாக வேறு ஊன்றிய எங்களுடைய தாய்ப்பாலை நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதற்கு அடையாளமாக இந்த படம் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு வரதராஜா அவர்களே. மிக வினோதமான ஆனால் ஆழமான அர்த்தத்தை தரக்கூடிய அடைமொழி கலையும் புலியும் ஒன்று சேர்ந்தது எப்படி. திரு கலைப்புலி தான அவர்களை தங்கர் பச்சானையும் இந்த படத்தையும் பாராட்டி பேசுமாறு அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. இந்தியன் சினிமா ஃபேக்டரி பிரைவேட் லிமிடெட் சார்பாக 9 ரூபாய் நோட்டு பாடல் வெளியீட்டு விழாவிற்கு பொறுப்பேற்று சிறப்புரையாற்றிய என் அகமாலும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர்களே, மௌன ராகத்தில் மனதில் பதியம் போட்டு நிலைத்திட்ட இயக்குனர் மணிரத்னம் சார் அவர்களே, விநியோகஸ்தர்களுக்கு வாரி வாரி வழங்கும் அட்சய பாத்திரமாக வசூலை அள்ளித்தரும் அமுத சுரபியாக திரையரங்கங்களை தங்கச் சுரங்கங்களாக மாற்றும் தம்பி இளைய தளபதி விஜய் அவர்களே, பாடல் வெளியீட்டு விழாவில்